கொஞ்ச பலன் ஏதோ உனக்கிருந்தும் என் நாமத்தை உயர்த்தினதா? திறந்த வாசலிதோ உந்தன் முன்னா ஒருவனும் பூட்டவே மாட்டான். திறந்த வாசலிதோ உந்தன் முன்னா ஒருவனும் பூட்டவே மாட்டான். யாரை நான் அனுப்புவே என் காரியமாயாத்தோவா? யாரை நான் அனுப்புவே என் காரியமாயாத்தோவா? என்னை அனுப்பும் என் தேவா, அர்ப்பணித்தேன் நின்றே நான். என்னை அனுப்பும் என் தேவா, அர்ப்பணித்தேன் நின்றே நான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 17 வரை. தியானத்தின் தலைப்பு சுயநலமான தீர்மானங்கள். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வசனம் 14. தேவனுடைய சித்தத்திற்கும் அவரது திட்டத்துக்கும் ஏற்ற முறையில் தீர்மானங்கள் எடுக்க முடியாதபடிக்கு நமது சுயநலமான தீர்மானங்கள் நமக்கு தடையாய் நிற்க நாமேதான் இடமளிக்கிறோம். நம்மை நம்பி தேவன் தந்த பொறுப்புகளை நிறைவேற்ற பிரயாசப்படுவதற்கு பதிலாக சுயநலமாகவே சிந்தித்து நம்மை பாதுகாக்க முனைகிறோம். இதனால் நமக்கு அருளப்பட்ட தருணத்தை நாம் இழக்கிறோமே தவிர தேவ திட்டம் நிறைவேறாமல் தடைப்பட மாட்டாது. அது வேறு இடத்திலிருந்து நிறைவேறும். ஒரு யூத பெண் ராணியானாள் என்பது அன்று நம்ப முடியாத சம்பவமாகும். இஸ்ரவேலருக்கு வரவிருந்த அழிவை குறித்து இந்த எஸ்தர் ராணிக்கு அறிவிக்கப்பட்டது. அவளோ முதலாவது தன்னை குறித்தே சிந்திக்கிறாள். ராஜாவின் அழைப்பை மீறி உட்பிரவேசித்தால் தனக்கு நேரிடக்கூடிய ஆபத்தை குறித்து பயப்படுகிறாள். அதனால் தன்னால் எதையும் சாதிக்க முடியாது என்ற முடிவுக்கு தானே வந்தாள். தன்னை வளர்த்த மொர்தெகாய்க்கு செய்தி அனுப்பினாள். ஆனால் அவனோ இந்த சூழ்நிலையில் உதவும்படிக்கே உனக்கு இப்பதவி ஒருவேளை கிடைத்திருக்கலாமே என்றும், நீ செயற்படாமல் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும் என்றும் சவாலை முன்வைத்தான். அதன் பிற்பாடே எஸ்தர் செத்தாலும் சாகிறேன் என்று துணிந்து எழுந்தாள். தனக்காக உபவாசத்தை கூட்டும்படி கூறிவிட்டு ராஜாவினிடம் செல்ல துணிவுடன் தீர்மானிக்கிறாள். தேவ மக்களின் ஜெபமும் உபவாசமும் ஒன்று சேர எஸ்தர் ராஜாவிடம் துணிந்து செல்ல காரியங்கள் தலைகீழாக மாறின. தேவ பிள்ளையே, பல வேளைகளிலும் நாம் யார் என்பதை மறந்து நம்மை அழைக்கிறவர் யார் என்பதையும் நினையாமல் நமது பாதுகாப்பையும் நலனையும் கருதி தேவ சித்தத்தையும் அவர் கிருபையாய் நமக்கு அளிக்கும் தருணங்களையும் அநியாயமாகவே இழந்து போகிறோம். அதற்காக கர்த்தருடைய திட்டங்கள் ஒருபோதும் தடைபடாது. நாமேதான் நமது தருணத்தை இழந்து விடுவோம் என்பதுதான் உண்மை. இன்று குடும்பங்கள், உறவுகள், ஏன் தேசம் கூட பிளவுபட சுயநல சிந்தனைகளும் செயல்களுமே காரணம் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. குடும்பத்திலே பிரச்சனைகள் எழும்போது அதை சரிப்படுத்துவதை விடுத்து சுயநலம் கருதி திருமண உடன்படிக்கையை முறித்து கொள்வோர் பலர். இதனால் எத்தனை பாதிப்புகள்! அன்று எஸ்தர் இறுதியாக தன் உயிரையும் பாராமல் துணிந்து எழுந்தாள். யூத இனமே காப்பாற்றப்படுவதற்காக அவளையே தேவன் பயன்படுத்தினார். இன்று தேவன் தமது நோக்கம் நிறைவேற உங்களை பயன்படுத்த விரும்பினால் உங்கள் பதில் என்ன? முதலில் நமது சுயம் சாக வேண்டும். செத்தாலும் சாகிறேன் என்று எஸ்தரைப் போல ஜெபத்துடன் எழும்புவோமாக. தேவன் நம் மூலமாகவும் சரித்திரம் படைப்பார். ஆமேன். ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, உமது சித்தத்தை நிறைவேற்றாமல் என் நலன் கருதி நான் தாமதித்த விஷயங்களை இன்று துணிந்து முன் சென்று நிறைவேற்ற கிருபை தாரும். ஆமேன்.